வணக்கம் நண்பர்களே, சிவசக்தி மேட்ரிமோனி வழங்கும் இலவச திருமண வரங்களை பற்றி வாங்க பார்க்கலாம். பெயர் பார்கவி, வயது 30, ராசின்னு பார்த்தீங்கன்னா மேஷ ராசிங்க, ஜாதி முதலியார் இடத்தை சார்ந்தவங்க, படிப்பு பிடெக் முடிச்சிருக்காங்க. வேலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு வராங்க. திருமண நிலை முதல் மற்றும் மறுமணமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்காங்க. இது இவங்களுக்கு முதல் மனங்க. முகவரி ஓலைப்பட்டியில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு சொந்தமாக வீடு நிலம் வசதி உண்டுங்க. இவங்க உடன் பிறந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அண்ணா 2 அக்காங்க. அவங்க மூவருக்குமே திருமணம் ஆயிடுச்சுங்க. இவங்களுடைய பெற்றோர் பார்த்தீங்க அப்படின்னா அம்மா அப்பா இருவருமே சொந்தமாக பிஸ்னஸ் தாங்க செய்துட்டு வராங்க. இவங்களுக்கு மந்த்லி இன்கம்னு பார்த்தீங்க அப்படின்னா 35,000க்கு மேலே வந்துக்கிட்டு இருக்குங்க. தனக்கு வரக்கூடிய கணவர் எந்த ஒரு தீய பழக்கமும் இல்லாத கருப்பாக இருந்தால் போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க. கூட்டு குடும்பத்தை சார்ந்தவராக இருந்தால் டபுள் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு அழகு வசதி முக்கியமில்லைன்னு சொல்லியிருக்காங்க. தன்னை அன்புடனும் மக்களுடனும் பார்த்து கொள்கிற புரிந்து கொள்கிற அன்பான மணமகன் எந்த ஊரை சார்ந்தவராக இருந்தாலும் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இவர்களை பற்றிய மேலும் விவரம் அறிய கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் செய்து மற்ற விவரங்களை தெரிந்து கொள்ளுங்க. பெயர் கோகிலா, வயது 31, ராசின்னு பார்த்தீங்கன்னா விருச்சக ராசிங்க, ஜாதி வள்ளாளர் இனத்தை சார்ந்தவங்க, படிப்பு குறைந்த படிப்பு தாங்க. வேலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா விவசாய தொழில் செய்துட்டு வராங்க. திருமண நிலை இது இவங்களுக்கு முதல் மனங்க. முகவரி தீர்த்தமலையில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு சொந்தமாக வீடு இருக்குங்க. 10 ஏக்கர் விவசாய நிலமும் இருக்குது. இவங்க உடன் பிறந்தவங்க பார்த்திங்க அப்படின்னா யாரும் கிடையாதுங்க. இவங்களுடைய பெற்றோரும் இப்போ சமீபத்தில் தாங்க கொரோனாவில் இறந்துட்டாங்க. இப்போ இவங்க தனிமையில் தான் வாழ்ந்துட்டு வராங்க. தன்னுடைய சூழ்நிலை காரணமாக உடனடி திருமணம் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. சொந்த பந்தங்கள் இருந்தாலும் அப்படி ஒன்றும் ஆதரவு யாரும் கிடையாதுங்க. தன்னுடைய எதிர்காலத்தை கருதி தனக்கு வரக்கூடிய கணவர் நல்ல படிப்பு அழகு வசதி உள்ளவராக இருந்தாலும் சரி, இல்லை குறைந்தளவு வசதி இருந்தாலும் போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க. தன்னுடைய சூழ்நிலையை புரிந்து கொண்டு தன்னுடன் வாழ்க்கை நடத்தக்கூடிய மணமகன் நல்ல பண்புள்ள குணமுள்ளவராக இருந்தால் எந்த ஒரு தீய பழக்கமும் இல்லாதவராக இருந்தால் போதுமானது. மற்றபடி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இவர்களை பற்றிய மேலும் விவரம் அறிய கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் செய்து மற்ற விவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள். பெயர் சுமித்ரா, வயது 37, ராசின்னு பார்த்தீங்கன்னா துலா ராசிங்க, ஜாதி போயர் அனுத்தை சார்ந்தவங்க, படிப்பு டிகிரி தாங்க முடிச்சிருக்காங்க. வேலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு வராங்க. திருமண நிலை இது இவங்களுக்கு மறுமணங்க. முகவரி மூக்கனூரில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு சொந்தமாக வீடு மட்டும்தாங்க இருக்குது. 2 ஃப்ளாட்டும் வாங்கி போட்டிருக்காங்க. இவங்க சொந்தமாக பிஸ்னஸும் செய்துட்டு வந்தாங்க. திடீர்னு இவங்களுடைய கணவர் பார்த்திங்கன்னா எதிர்பாராத சூழ்நிலையில் இறந்துட்டாங்க. இவங்களுக்கு குழந்தைகள் பார்த்திங்க அப்படின்னா 2 வயதில் ஒரு ஆண் குழந்தை மட்டும் இருக்குங்க. தன்னுடைய எதிர்காலத்திற்காகவும் தன் குழந்தையின் பாதுகாப்பிற்காகவும் மறுமணம் செய்ய முடிவு செஞ்சுருக்காங்க. மறுமணத்தில் விருப்பமுள்ள மணமகன் எந்த ஊரை சார்ந்தவராக இருந்தாலும் எந்த மாநிலத்தை சார்ந்தவராக இருந்தாலும் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. முதல் மற்றும் மறுமணமாக இருந்தாலும் சம்மதம், குழந்தையுடன் இருந்தாலும் ஏற்றுக்கொள்கிறேன், குறைந்த அளவு வருமானம் இருந்தாலும் கூட்டு குடும்பத்தை சார்ந்த மணமகனாக இருந்தால் டபுள் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு மந்த்லி இன்கம்னு பார்த்தீங்க அப்படின்னா 35,000க்கு மேலே வந்துக்கிட்டு இருக்குங்க. தனக்கு வரக்கூடிய கணவர் தங்களுடைய இனத்தை சார்ந்தவராக இல்லைனாலும் பரவாயில்லை, தன்னையும் தன்னுடைய குழந்தையும் ஏற்றுக்கொண்டு வாழ்க்கை நடத்தக்கூடிய மணமகனாக இருந்தால் போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க. இவர்களை பற்றிய மேலும் விவரம் அறிய கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் செய்து மற்ற விவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள். நம்மளுடைய சேனல் மூலம் நல் வாழ்க்கை துணை அமைய கடவுளை மனதார பிரார்த்திக்கிறோம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, அருகில் இருக்கும் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். நன்றி நண்பர்களே.